என்ன மேடம் இஷ்யூ அது? என்ன கேஸ்? வாட் இஸ் த predicate offense? ED is not following lawful procedures. இல்ல, that is all fine மேடம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் என்ன கேஸ்? கேஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை விவசாயிகள் 2 பேரு அவங்களுடைய நிலத்தை வந்து ஈடி அபகரிப்பு பண்றதுக்காக மேடம் 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 நோ 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 ஒரு நிமிஷம் அந்த சம்மன் எந்த கேஸுக்காக அனுப்புனதுன்றது தெரியும் எனக்கு. அவங்க இடி நடத்தினது, அட்வொகேட்ட நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னது, அந்த லேண்ட் சம்பந்தமா டீடைல் கொண்டு வாங்கன்னு சொன்னது இல்லன்றது தாங்க இங்க பிரச்சனை. எப்படி சம்மன் ரைட்டிங்ல சம்மன் எப்படி இஷ்யூ பண்ண முடியும்? அப்படிதான் பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, ஐ டிஃபர் வித் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பினாமி பேர்ல சொத்துக்களை வாங்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல மேடம் நான் முடிச்சிடுறேன், ப்ளீஸ் லிசன் டு மீ. செக்ஷன் 5253ல மணி லாண்டரிங் ஆக்ட்ல உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க. சோ அண்டர் மணி லாண்டரிங் ஆக்ட் பர்டிகுலர் பர்சனுக்கு அண்டர் ஐபிசி செக்ஷன்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க வந்து டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் யுவர்செல்ஃப் பிஃபோர் தி இடி. Madam, you don't understand, madam. Please listen to me, madam. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தாமா அன்பரசன் மேல ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோங்க மேடம், சரியா? சொல்லுங்க. ஹலோ. இப்போ தாமா அன்பரசன் காஞ்சிபுரத்துல 2 விவசாயிகள் பேர்ல சொத்து முதலீடு பண்ணிருப்பாரு. இல்லங்க, நீங்க இந்த கேஸ்க்கு மட்டும் பேசுங்க. இந்த கேஸுக்கு தான் மேடம் நான் பேசுறேன். இந்த கேஸுக்கு தான் அனுப்பிச்சாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து இந்த செக்ஷனை கோட் பண்ணி நீங்க ஆஜராவன்னு அனுப்பியிருக்காங்க. எந்த விதமான வேற வழக்குகளும் இதுல கிடையாதுன்னு நான் தெளிவா சொல்றேன் மேடம். அந்த விவசாயிகள் 2 பேரோட பேர்ல யாராவது பொலிட்டீஷியன் லேண்ட் வாங்கியிருக்கலாம். இல்லன்னு சொல்றேன் நான். அது அந்த சம்மன் அந்த கேஸ் என்னன்றது தெரிஞ்சாதான் மேடம் அதுக்கப்புறம் பண்ண முடியும். இல்ல, I need to on what basis whatever it is. அவங்க ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். நீங்க என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க மேடம். எனக்கு சம்மன் காப்பி அனுப்பி விடுங்க ஃபர்ஸ்ட்.